தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் பலர் இங்கு இருக்கிறார்கள். யாரும் வருத்தப்படக்கூடாது. நான் எதையுமே கொஞ்சம் பட்டவர்த்தனமாக சொல்லிவிடுவேன். மற்ற தலைமை கழக செயலாளர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய டி.ஆர். பாலு அவர்கள் முதன்மை செயலாளராக பொறுப்பேற்று அந்த கடமையை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்து அந்த துறைக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறார். அதற்கு பின்னால் தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து மிகப்பெரிய சாதனைகளை ஏதோ தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தரக்கூடிய வகையில் பணியாற்றியவர் உங்களுக்கு வேட்பாளராக கிடைத்திருக்கக்கூடிய நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள். தலைநகர் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையாக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள்தான். தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது இந்தியா முழுமைக்கும் பல 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலை போட்டவர் நண்பர் டி.ஆர். பாலு அவர்கள். அண்ணாவினுடைய கனவு திட்டம், கலைஞர் அவர்களுடைய கனவு திட்டம், சேது சமுத்திர திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அதற்காக முழு மூச்சாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எல்லாவித முயற்சிகளும் எடுத்து அது அடிக்கல் நாட்டு விழா வரை சென்று பல பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது தடைபட்டு போயிருக்கலாம். ஆனால் தடைபட்டு போயிருந்தாலும் இப்பொழுது பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கலாம். ஆக நினைத்து பாருங்க, அந்த திட்டம் மற்றும் நிறைவேற்றி இருந்தால் தென் மாவட்ட பகுதி மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய திட்டமாக அது விளங்கி இருந்திருக்கும். இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி நிச்சயமாக உயர்ந்திருக்கும். வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கும். ஆக சேது சமுத்திர திட்டத்தை மாற்றுப்பாதை கண்டறிந்து நிறைவேற்றுவோம் என்று அண்மையிலே பிஜேபி அரசு நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறது. ஆனால் அது இப்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தினுடைய 5 பெரிய துறைமுகங்களுக்கு வந்து செல்லக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா உலகில் இருக்கக்கூடிய பனாமா கால்வாய், சூயஸ் கால்வாய் போல நம்முடைய சேது கால்வாயும் நிச்சயமாக புகழ் பெற்றிருக்கும்.